அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு மெட்ரோஜியா, அதாவது மெனோபாஸ் நிலையில் வரக்கூடிய ஒரு ப்ளீடிங் நிலைகளை நாம் சொல்கிறோம். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட். நான் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 790 46 91 671. உங்களுக்கு ஏதாவது இந்த மெட்ரோஜியா அல்லது யூட்ரஸ் ப்ளீடிங் சார்ந்த பாதிப்புகள் உயர் மருத்துவ சிகிச்சை எடுத்தும் குணமாகாமல் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு இந்த சிகிச்சை பிரயோஜனமாக இருக்கும். இந்த மருத்துவ சிகிச்சையானது நீங்கள் முதல் முறை நேரடியாக வந்து வாங்கினால், ரெண்டாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொரியர் தபாலிலே தருகிறோம். உங்களுக்கு நீங்கள் ஓரிரு மாதங்கள் தொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான வித்தியாசங்கள் தெரியும். இதனால் நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லது இந்த ப்ளீடிங் பாதிப்பிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த யூட்ரஸ் ப்ளீடிங் பொதுவாக வரும், அதாவது இந்த 40 வயது தாண்டிய பிற்பாடு வரும். இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது 40 வயது தாண்டியவர்களுக்கு வருகின்ற ஒரு ப்ளீடிங் நிலையாக குறிக்கிறோம். இது பீரியடுக்கு இடைப்பட்ட நேரங்களில் வரும். இது ஒரு எதிர்பாராத நிகழ்வாகவும் லேசானது முதல் மிக அதிகமாக இருக்கும். அதிகமான வலி இருக்கும். பிரசவ வலி போன்ற அளவுக்குள்ள வலிகள் இருக்கும். பலகீனம் இருக்கும். இரத்த குறைபாடுகள் ஏற்படும். இது நோய் தொற்று போன்ற காரணங்களால் வரும். ஹார்மோன் பிரச்சனைகளால் வரும். யூட்ரஸில் கட்டிகள் இருந்தாலும் வரும். இனி இந்த வலி ஒரு கிராம்பிங் டைப் ஆஃப் பெயின், கடுமையான திருகுவலி போன்று இருக்கும். இதில் வரக்கூடிய ப்ளீடிங்கானது இரத்தம் துண்டு துண்டுகளாக வரும். இது கேன்சர் இருந்தால் வரும். அந்த செர்விக்கல் கேன்சர், அதாவது உள்ளுக்குள்ளே டிவைஸ் ஏதாவது ஃபிட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. யூட்ரஸில் கட்டிகள் இருந்தாலும், பாலிப்ஸ் போன்ற நீர் கட்டிகள் இருந்தாலும் வரும். சிலருக்கு அடிக்கடி டிஎன்சி செய்வதனால் வரும் பாதிப்புகள்னால வரும். மலேரியா பாதிப்புகள் இருந்தாலும் இவர்களுக்கு வரும். யூட்ரஸ் பலக்குறைவினாலையும் வரும். இவர்களுக்கு வெளியேறுகின்ற இரத்தம் இளஞ்சிவப்பு நிறமாகவும் கருஞ்சிவப்பு நிறமாகவும் சிறிதளவு அசைந்தாலும் கூட அந்த இரத்தப்பெருக்கு ஏற்படும். இரத்தம் உறைவதும் ஏற்படும். அதில் அதிகமாக தண்ணீர் போன்ற நிலையிலும் வரும். திடீரென்றும் வாந்தி வருவது போன்ற நிலைகள் வரும். படப்படப்பு இருக்கும். நாடி மிக வேகமாக ஏற்பட்டு டயர்டு நிலைக்கு வரும். நடப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு இவங்களுக்கு பலகீனம் ஏற்படும். தலைவலி இருக்கும். அதோடு கூட தலை மிக ஒரு பெரிதான உணர்வு போலவும் இருக்கும். இந்த யூட்ரஸ் இடுப்பினுடைய உள்பகுதிகள் வெளியே இறங்கி வெளியில் வருவது போன்று இருக்கும். அதாவது அப்படி வரும்போது ஒரு கடினமான ஒரு கட்டி துணிகளினால் அல்லனா பேடு போன்ற வைத்து இறுக்கி கட்டினால் இவர்களுக்கு இது மிக குறையக்கூடிய நிலைமைக்கு வரும். இந்த இரத்தம் சீழ் பிடித்த நிலையிலும் சிலவங்களுக்கு வரும். அதான் உள்ளுக்குள்ளே ஏதாவது புண்கள், இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த கெட்ட இரத்தம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னுமாய் கேச்சட்டிக் என்பார்கள், அதாவது சத்து குறைபாடு உடையவர்களுக்கும் இந்த மாதிரி உள்ள நிலைமைகள் ஏற்படும். இனி பலகீனங்கள் அதிகமாக பல நோய்களுக்கான மருந்துகள் எடுப்பவர்களுக்கு வருகின்ற பலகீனங்கள் ஏற்பட்டாலும் இப்படி இருக்கும். நாள்பட்ட நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு இது வரும். கேன்சருக்கு மருந்து எடுத்தால் வரும். எய்ட்ஸ் போன்ற பாதிப்புகள் இருந்தால் வரும். ஹார்ட் டிசீஸ் இருந்தாலும் இவங்களுக்கு வரும். ஹார்ட் ஃபெயிலியர் பாதிப்புகள் இருந்தாலும் வரும். இப்படிப்பட்ட பல காரணங்களாலே இவர்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற. பல காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம். இனி வயிறு பலகீனம் அடையக்கூடிய நிலைமைக்கு இருக்கும். இடுப்பு பகுதிகள் பெயர்ந்து போனது போல காணப்படும். அதாவது அதோடு எப்படின்னா உள்ளுக்குள்ள அவயங்கள், யூட்ரஸு, இந்த மாதிரி குடல் போன்றவைகள் அந்த யூட்ரஸ் மவுத் வழியாக வெளியே தள்ளிவிடும் போல அந்த அளவுக்குள்ள ஒரு உணர்வு வரும். இனி இந்த வலிகள் ஏற்படும் போது ஒரு பிரசவ வலி ஏற்பட்டால் அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வலிகள் இருக்கும். உடம்பில் உள்ள ஜாயிண்ட்டுகளில் அதிகமான வலி இருக்கும். உடம்பு வலிகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு தூக்கமின்மைகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது. இனி மூளை நரம்புயல் பாதிப்புகள் கூட இதனாலே ஏற்படும். இதை ஆங்கிலத்திலே எரித்திசம் என்பார்கள். ஞாபக குறைபாடுகள் கூட இதனால் ஏற்படும். இனி இந்த உடம்பில் உள்ள வலிகள் இன்னும் ஒரு தரிப்பு நிலைகள் ஏற்பட்டது போல இருக்கும். இனி சுவாச தடைகள் இதனால் ஏற்படும். அம்பிளிக்கல் பகுதியில் இதனால் வலி இருக்கும். இனி மூத்திரம் அடிவயத்தில் யூரினரி பிளாடரில் நீர் நிறைந்ததும் இந்த வலிகள் அதிகமான தெரிந்தது போல் இருக்கும். இதை மிக எளிதாக வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கிறதா என்பதை இரத்த பரிசோதனைகள் மூலமாகவும் ஸ்கேன் போன்ற அமைப்புகள் இருந்தாலும், ஸ்கேன் எடுத்திருந்தாலும்
அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தவர்கள் உயர் மருத்துவ சிகிச்சை எடுத்து குணமாகாவிட்டால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு 790 46 91 676 இந்த நம்பருக்கு மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான சிகிச்சை தேவைப்பட்டால் நான் அதை முதல் முறை நீங்கள் வருவதால் நேரடியாக வர வேண்டும். பின்பு உங்களுக்கு மருந்துகள் தேவைப்பட்டால் கொரியர் தபாலில் அனுப்பி தருகிறோம். ஓரிரு மாதங்கள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கட்டாய வித்தியாசம் தெரியும். என எப்படிப்பட்ட பாதிப்புகள், இந்த தேவைகள் உங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் அதை அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் இருக்கேன். என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். இந்த தகவலை நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி உதவும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.